சும்மா நாளைக்குன்றீங்க ஒரு டேட்டை போடுறீங்க திரும்ப அடுத்த நாங்களும் எவ்வளவு நாள் தான் சார் பொறுமையா இருக்க முடியும்? பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம்னா எப்படி சார் நாங்க பார்க்காம இருக்க முடியும்? அதுவும் தலைவர் படம் பெரிய நடிகர் படம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் படம் வந்தா நம்ம இருப்போம். எதுவுமே வரலாம் எப்படி சார்? அதுக்காக இந்த சினிமா முடக்கத்தெல்லாம் எப்படி சார்? சினிமான்றது ஜாலியான ஒரு பொழுதுபோக்கான அம்சம். இதுல போய் நீங்க படம் வரக்கூடாது, இந்த படத்துக்கு நாங்க தடை பண்ணுவோம். எப்படி சார் பராசக்தி படம் வந்துச்சு, அதுல பொலிட்டிக்கல் எவ்வளவு பேசியிருக்காங்க, ஆனா அது நிறைய விஷயங்கள் உண்மையாவும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தை ஏத்துக்கிறீங்க? தலைவா சத்தியமா சொல்ல தலைவா, என்னால பேச முடியல தலைவா. என்னன்னா பொங்கலுக்கு நம்ம தலைவர் படத்தை பார்த்து இந்த பொங்கலை நம்ம என்ஜாய் பண்ணலாம் சந்தோஷப்படலாம்னு வந்தேன். ஆனா சத்தியமா சொல்றேன், என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடா திரும்ப திரும்ப நம்ம தலைவர் படத்துக்கு அடி விழுதுன்றதான் ஒரு கவலையா இருந்துச்சு. படம் தானே சார், நீங்க பார்த்தா நல்லா இருக்குன்னு போறீங்க, நல்லா சொல்ல போறீங்க. ஏன் சார் இவ்வளவு தடை பண்ணுறீங்க? ஒண்ணுமே புரியல. அவர் பொலிட்டிக்கல் வந்ததால அப்படி சொல்றீங்களா? என்ன ஒண்ணுமே புரியல. விடுங்க சார், விட்டு தான் பாருங்களா சார் மக்கள் என்ன பண்றாங்க. பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. அது ஏன் திரும்ப என்ன காரணம்? ஒண்ணு டோட்டலா படம் வராதுன்னு முன்னே அறிவிச்சிருங்க. படமே ரிலீஸ் ஆகிற வார்த்தை போங்கடா அப்படின்னு சொல்லுங்க. சும்மா நாளைக்குன்றீங்க ஒரு டேட்டை போடுறீங்க திரும்ப அடுத்த நாங்களும் எவ்வளவு நாள் தான் சார் பொறுமையா இருக்க முடியும்? பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம்னா எப்படி சார் நாங்க பார்க்காம இருக்க முடியும்? அதுவும் தலைவர் படம் பெரிய நடிகர் படம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் படம் வந்தா நம்ம இருப்போம். எதுவுமே வரலாம் எப்படி சார்? அதான் சார், விஜய்க்கு என்னைக்குமே ஐப்பு இருக்கும். இவங்க குறைச்சா மட்டும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நானே பாருங்க இங்கெல்லாம் இருந்து அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாவேன். ஏன்னா தலைவருக்காக நான் செய்வேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும்னா ஏதோ புதுசா அரசியலுக்கு வராரு, என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். ஒரு 5 வருஷம் வராரு, 5 வருஷம் உட்கார வச்சு பார்ப்போம். அவன் பண்றது நல்லது பண்றாரா பார்ப்போம். இல்லையா தூக்கி ராசிடுவோம். என்ன இருக்குது நம்ம கையில ஓட்டுக்கும் போது நம்ம ஏன் சார் பயப்படணும்? 5 வருஷம் தானே விடுங்க சார். நீங்க 10 வருஷம் ஆண்டீங்க, அவங்க 10 வருஷம் ஆண்டாங்க, இன்னொருத்தர் 10 வருஷம். எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். யாருமே யாருக்கு யாரும் எதிரி கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாம் இது பண்ணி போக வேண்டியதான். அதுக்காக இந்த சினிமா முடக்கத்தெல்லாம் எப்படி சார்? சினிமான்றது ஜாலியான ஒரு பொழுதுபோக்கான அம்சம். இதுல போய் நீங்க படம் வரக்கூடாது, இந்த படத்துக்கு நாங்க தடை பண்ணுவோம். எப்படி சார் பராசக்தி படம் வந்துச்சு, அதுல பொலிட்டிக்கல் எவ்வளவு பேசியிருக்காங்க, ஆனா அது நிறைய விஷயங்கள் உண்மையாவும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தை ஏத்துக்கிறீங்க? என்ன சார், ஜனநாயகன்னு ஒரு படம் நாங்க எல்லாருக்கும் பார்க்கணும், பிடிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை பார்க்காம எப்படி சார் நாங்க இருக்க முடியும்? சார் கலெக்ஷன் என்ன சார்? அவனா ப்ரொடியூசர் கஞ்ச பையனாவன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி தெலுங்கு படம்லாம் பண்ணுங்கிறான். அது இல்லாமல் ஏதோ டாக்ஸின்னு ஒரு படம் பண்ணுங்கிறான். அவனா பிச்சைக்காரனா இருந்தா பயப்படுவான். ஐயோ என் படம் நின்று போச்சு அப்படின்னு. அவன் பணக்காரன் சார். அப்படிங்கும்போது இந்த படம் இல்லைன்னா நான் 250 கோடி 500 கோடி பெரிய விஷயம். அவங்களாம் அசால்ட்டா பிசினஸ் போய் எடுத்துப்பாங்க சார். இருந்தாலும் ஏன் இதை இப்படி பண்றாங்க ஒண்ணுமே புரியல சார். எப்பவுமே விஜய்க்கு மாஸ் தான் சார். எப்பவுமே படம் வரலினாலும் மாஸ் தான், வந்தாலும் மாஸ் தான். ஆனா வந்தா வேற மாதிரி இருக்கும், வரலினா கொஞ்சம் நாங்க தான் அழுந்து உட்காந்துக்கிறோம். எங்க தலைவர் படம் வரணும் இல்ல சார். பராசக்தி நல்லா தான் சார் இருக்கு. பராசக்தி படம் யாரும் குறலாம் கிடையாது சத்தியமா. அது ஒரு பேட்டர்ன், ஒரு 50% 40% உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு கதை, இது ஒரு கதை. அப்படிங்கும்போது ரெண்டு பக்கம் சார் அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க சார். சில பேர் விஜய் மேல அக்கறையில பேசுறாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், பராசக்தி படம் நல்லா தான் இருக்குது. அதுக்காக நம்ம 2 படத்தையும் நம்ம நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா தான் சொல்லுவோம். அதுக்காக நீங்க விஜய் மேல இருக்கிற அன்பை வச்சீங்கன்னா நம்ம இங்கே கொட்டிக்கிட்டே கூட. ஏன்னா அவங்க கோடி ரூபாய் எடுத்தவங்க, நம்ம ஒரு 130 ரூபாய் கொடுத்துருவோம் நல்லான்னு சொல்லிட்டு போதும், ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையா இருக்கணும். நம்ம ஒரு நடிகர் மேல ஒரு அன்பு வச்சிருக்கோம், பாசம் உண்மையா இருக்கணும். சும்மா அவனை கெடுக்கணும், இவன் கெடுக்கணும், இவன் குடி, அதெல்லாம் வேணாம் சார். நம்ம உண்மையா சொல்றேன், நம்ம நேர் வழியில போனாவே எல்லாமே நல்லதே நடக்கும். அவ்வளவுதான்.